பூசை இருக்குது, நாங்கள் ஏதோ ஒரு பங்கில் பூசை முடிச்சுட்டு எல்லாம் போயிடலாம். எதற்காக இந்த தமிழ் பூசை தான் ஏன் வரணும் அப்படின்னு சொன்னால், நான் கத்தாரில் போய் ஒரு பூசை வைக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ தெரியுமா மக்கள், நமக்குள்ள 1008 பிரச்சனை தான் தாங்க தமிழர்கள். அங்கே 1008 பிரச்சனை இருக்கும். ஆனால் அங்கே கத்தாரில் பார்த்தேன், காலையில் 8 மணிக்கு திருப்பினா 7 மணிக்கெல்லாம் போய் மக்கள் நின்றாங்க. ஏன்னா இடம் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஊரில் கோயிலில் இடம் ஃபுல்லாக இருக்கும், லேட்டாக போவோம், பிரசங்கம் முடிச்சுட்டு போவோம். ஆனால் அங்கே போய் பார்த்த உடனே எனக்கு தெரிகிறது, தமிழுக்கு அந்த தமிழ் திருப்பலியை பார்ப்பதற்கு மக்கள் உடனே ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு பூசை போயிட்டே இருக்கும், மக்கள் ரெடியாக இருப்பாங்க. அவங்க அந்த கடைசி பாட்டு போயிட்டு முடிக்கிறதுக்கு எல்லாம் போய் இடங்கள்லாம் ஆக்குபை பண்ணிடுறாங்க. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், விசுவாசம் நமது பெற்றோர்கள் சிறு வயதிலே உனக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுத்த அட்ஜஸ்ட் சிலுவையாக இருக்கட்டும், அவர்கள் சொல்லிக் கொடுத்த அருள்நிறந்த மாதிரியே பரலோக மந்திரமாக இருக்கட்டும், அல்லது சின்ன சின்ன மனவழி சொல்றாங்க, இதுதான் ஒரு கிறிஸ்துவனை பக்குவப்படுத்துகிறது. ஆகவே ஞாயிறு திருப்பலியை நான் என்னதான் டெல்லியிலே இருந்தாலும் ஞாயிறு திருப்பலியை எனது தமிழிலே நான் காணாவிட்டால் அந்த வாரம் முழுவதும் நான் ஏதோ ஒரு பெரிய சாவான பாவம் செஞ்ச மாதிரி எல்லாருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் முக்கியமா ஒரு 40-50 வருடம் வாழ்கிற பெரியவர்களுக்கெல்லாம் இருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, தமிழ் திருப்பலியை நீங்கள் வாரந்தோறும் குறைந்தபட்சம் அடிக்கடி செவ்வாய்க்கிழமை இருந்தது கேள்விப்பட்ட மகிழ்ச்சி, வாரந்தோறும் இந்த தமிழ் திருப்பலியை நீங்கள் காண வேண்டும். அதிலே நம்ம தமிழ் இன்னும் வளமைப்பட வேண்டும், கிறிஸ்தவ விசுவாசத்திலே ஆழப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு முறை பங்கு தந்தைக்கு இந்த அழகான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு அவருக்கு நன்றி பாராட்டுகிறேன். தேங்க்யூ சாமி. இப்பொழுது மறைவுரை வேகமாக ஒரு 3 நான் நிறைய நான் பிரசனத்திலலாம் நிறைய மறைவுரையெல்லாம் கோட்பாடெல்லாம் போட்டு சொல்ல மாட்டேன். எளிமையான ஒரு 3 நிகழ்வுகளை மட்டும் உங்களுக்கு அடிவோடு கட்டு காட்டி, இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிற சிந்தனை, இந்த குழந்தை இயேசு நமக்கு சொல்லுகிற சிந்தனை மட்டும் நான் அன்போடு கேட்கிறேன். அன்புக்குரிய இதே மாதிரி மறைக்கல்வி கிளாஸில் அந்த குழந்தைங்கள்லாம் சேர்ந்து அப்படியே சாமியாரையே பார்த்துருந்தாங்களாம். சாமியார் சொன்னாராம், நான் மோட்சத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் என்கிட்ட இருக்கிற காரு பொருளெல்லாம் விற்றுட்டு ஏழைங்களுக்கு உதவி செய்யலாங்க, மோட்சத்துக்கு போயிடுவேண்ணா. பசங்களாம் சொன்னாங்க, ஃபாதர் மோட்சத்துக்கு நீங்கள் போகவே முடியாது ஃபாதர். அவர் பகிர்ந்துட்டார், என்னடா எல்லாத்தையும் விற்கிறேன்றான். சரி ஏழைகளுக்கு தானே செய்த எல்லாத்தையும் விற்றுட்டு நான் என்ன செய்கிறேன், யாருமே முடியாதவர்களுக்கு நான் எங்கெங்கெல்லாம் தேடி சொல்லி போய் மதர் தெரேசா மாதிரி நான் ஏதாவது செய்ய முயற்சி பண்ணுறேன். சொல்லுங்க எப்போ நான் மோட்சத்துக்கு போகணும் இல்லைங்க ஃபாதர், நீங்கள் சத்தியமாக மோட்சத்துக்கே போக மாட்டேன். உங்களுக்குலாம் யாராவது சொல்லிக் கொடுப்பீங்க, என்னடா நீங்கள் டெல்லியில் இருந்ததால ஒரு பேசுறீங்களான்னு திருப்பி நம்ம சோரி சமையல் பேச வச்சுக்கேன். அப்புறமா அந்த ஒரு பையன் எழுந்து சொன்னான், ஃபாதர் மோட்சத்துக்கு நீங்கள் எப்போ தெரியுமா போவீங்க, செத்தா நான் மோட்சத்துக்கு போக முடியும் ஃபாதர். அன்புக்குரியவர்களே, இறந்தால் மட்டும்தான் விண்ணகம் என்பது அல்ல, அந்த விண்ணகமே மண்ணகம் வந்தது தான் உண்மையான கிறிஸ்துமஸ். The non-reachable becomes non-unreachable, அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். நீங்களும் நானும் என்ன நினைத்தோம், இந்த கடவுளை நாம் தொட்டு விட முடியாது, இந்த கடவுளை காண முடியாது, அவர் நம்மை விட மிக அப்பால் தொலைவில் இருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் நினைத்து கொண்டிருந்தோமே. நான் அப்படிப்பட்டவன் அல்ல, கடவுள் என்பவன் உங்களோடு வாசம் செய்கிறார். அதை விட குழந்தையை பிடிக்காதவருக்கு யாராலும் இருக்க முடியுமாங்க? ஒரே ஒருத்தருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு குழந்தையை பிடிக்கல, இந்த ஏரோதுக்கு பிடிக்கலன்னு பைபிள் சொல்லுது. மற்றபடி குழந்தைகளை பிடிக்காதவர்களுக்கு யாருமே இல்லை. ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, நான் எனது குட்டி விசுவாசம், எனது பெற்றோர் கொடுத்த விசுவாசம் நினைக்கிறேன், அந்த இயேசுவே குழந்தை பாலனாய் வந்தார். அந்த இயேசு ஒருவேளை குழந்தை இயேசுவாக வராமல் வேறு எந்த வடிவத்தில் வந்திருந்தாலும் ஒருவேளை மக்கள் இந்த விசுவாசத்தில் இவ்வளவு ஆழப்பட்டு போயிருப்பார்கள் என்று தெரியவில்லை. அந்த குழந்தை பாலன் இயேசுவை பார்க்க யார் போனார்களோ இல்லையோ, கீழ்த்திசையிலிருந்து வருகிறார்கள், அவர்களுக்கு விண்ணகமே வழிகாட்டுகிறது. இந்த குழந்தை பாலன் ஒளியாக இருக்கிறார், அந்நியரை கூட தன் அன்பக்கம் எடுத்துக் கொள்ளுகிறார், இடையர்களை கூட தனக்கு இருக்காமலே வைத்துக் கொள்ளுகிறார், ஒன்றும் அறியாத பாமரர்களுக்கு கூட தன்னை வெளிப்படுத்துகிறார். எவரெல்லாம் இந்த குழந்தை பாலன் இயேசுவிடம் வந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தங்கள் வாழ்வின் பாதையை மாற்றிக்கொண்டார்கள். யாரெல்லாம் இந்த குழந்தை இயேசுவிடம் வந்தார்களோ, இவரை மகிமைப்படுத்தினார்களோ, அல்லது பொன்னும் வெள்ளை குளமும் பரிசாய் கொடுத்தார்களோ, இறைவன் அவர்கள் வாழ்க்கை பாதையை மாற்றி இந்த வரலாற்றிலே இதயம் நித்தியமாய் அவர்களுக்கு எழுதி வைத்தார். இல்லை என்றால் அந்த 3 ஞானிகளை நீங்கள் நானும் கண்டிருக்கவே மாட்டோம். எத்தனையோ பேர் யாரையும் பார்க்க போயிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். இல்லை, அந்த 3 ஞானிகள் இயேசுவுக்கு கொடுத்தது குழந்தை பாலன் இயேசுவுக்கு சின்ன பொருளாக இருந்தாலும் கூட
என்று தலைமுறை தலைமுறை தோறும் கீழ்திசை ஞானிகள் என்று சொல்லி அவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். ஆகவே ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு, இந்த குழந்தை இயேசு, ஆகவேதான் இந்த குழந்தை பாலன் இயேசுவும் சொல்லுகிறார், நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். ஆகவே இன்று நீங்கள் இந்த திருப்பலி முடிந்து செல்லுகிற போது குடும்பத்தாரோடு வந்து இந்த குழந்தை பாலன் இயேசுவிடம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுத்து, இறைவா, இந்த சாமியை தெரிஞ்சு சொன்னாலோ தெரியாமல் சொன்னாலோ, அன்னைக்கு குடில் கத்தலகைக்கெல்லாம் போக முடியல, இவர் கோயிலே இல்லை, டெல்லியில் ஏதோ